வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற முக்கியமான சம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வீடியோலையும் 5 கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம். அந்த 5 கொஷின்ஸையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டை தான் இந்த ஒவ்வொரு வீடியோ சீரீஸில் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பிரவீன் ராஜா, பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேருந்து. ஃபர்ஸ்ட் கொஷின், -1 2/7 plus -3 5/7 plus 6 4/7 is டேஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, -1 2/7. அப்போ நான் எழுதுகிறேன் -1 2/7. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, -7 1s are 7 plus 2 வந்து 9/7. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பாருங்களேன், -3 5/7. ஸோ which means is equal to -7 3s are 21, 21 plus 3 வந்து 26/7. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா 6 4/7. ஸோ 6 4/7 அப்படின்னா 6 7s are 42 plus 4 வந்து 46/7. ஸோ ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா 3 வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 3 வேல்யூ எடுத்து இந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா -9/7. அதுக்கப்புறம் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, +into அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. ப்ளஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு புட் -26/7. அதுக்கப்புறம் ஃபைனலாக கடைசியாக கொடுக்குங்க ப்ளஸ் தான். ஸோ அப்போ ப்ளஸ் 46/7. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு -9/7 ப்ளஸ் இன்ட்டு -26/7 ப்ளஸ் 46/7. இப்போ கீழே எல்லாமே லைக் ஃப்ராக்ஷன், கீழே எல்லாமே 7 வந்திருக்கனால லைக் ஃப்ராக்ஷன் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிவைடட் ஹோல் 7 போட்டுக்கலாம். அப்போது ஹோல் 7 -9 -26 ப்ளஸ் 46. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? அப்போது சேம் சிம்பிள்னால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போது -35 ப்ளஸ் 46 /7. ஃபைனலாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா 46ல் 35 போச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு 11 கிடைக்கும். ஆன்சர் வந்து -11/7, சாரி +11/7, ஏன்னா கிரேட்டர் நம்பர் சிம்பிள். ஸோ இதோட ஆன்சர் பார்த்துடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, +11/7. புரிஞ்சிச்சுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். Population of a city in the year 2014 is 1,80,000 and increases at the rate of 20% per year. Find the population of the city in the year 2016 கேட்குறாங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014இல் 1,80,000. அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, 20% ஜாஸ்தி ஆகுது. எவ்வளோ ஜாஸ்தி ஆகுது? 20% ஜாஸ்தி ஆகுது ஒவ்வொரு வருஷமும். ஸோ இப்போ அந்த கான்செப்டை என்ன பண்ணுறேன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வருஷத்துக்கு 20% ஜாஸ்தினா 120/100. எப்படின்னா ஆல்ரெடி 100%. ஸோ 20% ஜாஸ்தி ஆகுதுன்னா 120%. பர்சன்டேஜில் உங்களுக்கு தெரியும் /100 எழுதணுன்ட்டு. இப்போ ஒரு வருஷம் 120/100, அடுத்த வருஷமும் 120/100, மொத்தம் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. இன்ட்டு எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்காங்க, 1,80,000. 1,80,000. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேன்சல் பண்ணுறேன். 2 0 2 0 அடித்தாச்சு. அடுத்த 2 0 அடித்தாச்சு. ஓகேவா? 12 12 சார் என்னது 144. அடுத்து 2 0 போட்டாச்சு. அடுத்து இன்ட்டு என்ன இருக்குது 18. இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 14400 இன்ட்டு 18 பண்ணலாமா? எஸ், 8 0 சார் 0 0, 8 4 சார் 32, again 8 4 சார் 32, 35,
8 1s are 8, 11. மறுபடியும் 1 4 4 டபுள் 0 போட்டாச்சு. ஆட் பண்ணால் 0 0 2 9 5 2. ஸோ எனக்கு என்ன ஃபைனலாக எனக்கு என்ன கிடச்சிருக்கு 259200. பார்க்கலாமா வந்திருக்கான்ட்டு? எஸ் எஸ். நெக்ஸ்ட் கொஷின் 3-25. Here which of the following number is suitable in dash so that the number will be a perfect squareன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நம்பர் போட்டிங்கன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? முழு வர்க்கமாகறதுக்கு என்னன்ட்டு. சரி, இப்போது கொஷின் தெளிவாக 25 முடியுது, 25 முடியுது. கரெக்டாக? இப்போ 25 முடிஞ்சால் கண்டிப்பாக ஏதோ ஒரு 5 முடிகிற நம்பருக்கு தான் ஸ்கொயர் எடுத்துருக்கணும். அது ஏதோ 15 ஸ்கொயராக இருக்கலாம், 25 ஸ்கொயராக இருக்கலாம், ஏதோ ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போது 15 ஸ்கொயர்னால் இங்கே இருக்கிற 1 இருக்கு இல்லையா, இன்ட்டு அடுத்த நம்பர் போடுங்க 2. ஸோ 1 2s are 2. 5 ஸ்கொயர்னால் 25 போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. அப்போ அதே கான்செப்ட் படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3-25 இருக்குது. இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறேன். 55 ஸ்கொயர் 55 ஸ்கொயர் 55 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5 இருந்தால் அடுத்த நம்பர் போடணும். 5 6 are 30. இப்போ 30 5 ஸ்கொயரில் முடியலனால 3025. அப்போ ஆப்வியஸாக 55 ஸ்கொயராக தான் இருக்க முடியும். அப்போ ஆன்சர் வந்து 0 0 0 0. புரிஞ்சிச்சுங்களா? எஸ். அடுத்த கேள்வி 4th கொஷின். ரொம்ப சிம்பிள் கொஷின் இது. ஆவரேஜ் மார்க் ஆஃப் 10 children is 80. தென் தேர் டோட்டல் மார்க் கேட்குறாங்க. 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஆவரேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 80ன்னு சொல்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ 10. ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆன்சர். இப்போ ஆன்சர் என்ன வரும் 800. ஸோ 800 தான் எங்களுக்கு மார்க் ஆகிருக்கு. சிம்பிள் கொஷின். Yes, one of the important question. Time and work. A man and woman are engaged in a work. A man can do a piece of work in 4 days and a woman can do it in 12 days. Find how many days will they take to finish it together. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு வேலை செய்கிறாரு, இன்னொருத்தர் இன்னொரு வேலை செய்கிறாரு. 2 பேர் சேர்ந்து அதே வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போது மேனுங்கிறது ஏன்னு வச்சுக்கலாம், உமனுங்கிறது பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேன் வந்து 4 நாள், உமன் வந்து 12 நாள். ஜஸ்ட்டு அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4க்கும் எல்சிஎம் 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன லாஜிக் அப்படின்னா 4 டேபிளில் 12 வரனால எப்படி எல்சிஎம் 12 தான் வரும். அப்போ நான் 12 போட்டுக்கிறேன். ஸோ இந்த சம் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ 2 பேர் சேர்ந்து தானே, இப்போ ஏவும் பியும் சேர்ந்து. ஓகேங்களா? இப்போது 12 சாக்லேட் டேபிளில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டேபிளில் வந்து 12 சாக்லேட் இருக்குது. இப்போ ஏ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை பொறுத்தவரையும் ஏ வந்து 12 சாக்லேட் சாப்பிடணும், பி வந்து 12 சாக்லேட் சாப்பிடணும். அதுதான் ரூல். அப்போது இந்த 12ஐயும் 4ஐயும் நான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறேன். 12/4 எனக்கு என்ன வருது 3. ஓகேவா? அடுத்து 12/12 1. ஸோ ஆப்வியஸாக இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த லாஜிக் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 டே ஒர்க்கு. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னா 3 சாப்பிட்றாங்க. பி வந்து ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ அந்த கான்செப்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு 3, பி வந்து ஒரு நாளைக்கு 1 சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ 2 பேர் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்ருவாங்க, 4 சாக்லேட் சாப்பிட்ருவாங்க. அப்போ டோட்டலாக எனக்கு 12 சாப்பிட்ணும். அதில் 2 பேர் வந்து 4 சாக்லேட் சாப்பிட்டா ஆன்சர் 3.
ஸோ 3 days இஸ் தி ஆன்சர். பார்க்கலாமா? எஸ், குட், வி காட் தி ஆன்சர். எஸ், ஸோ 5 sums ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.